ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு தாங்க. இன்றைக்கி லஞ்ச் மெனுவில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எப்போவுமே வெரைட்டி ரைஸ்னால் புளி சாதம், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம்னு யோசிப்போம். இன்றைக்கி நான் அதை செய்யலைங்க. அதுக்கு பதில் புதினா சாதம் கொஞ்சம் செய்யலான்ட்டு ஒரு கை புதினா, 4 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு எலுமிச்சை அளவு புளி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் கடுகு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலாம் போட்டு தாளித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த புதினா பேஸ்ட்டையும் அதில் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் வடித்து ஆற வச்சிருக்கிற சாதத்தில் நல்லா கலந்து எடுத்தோம்னா சூப்பரான புதினா சாதம் ரெடிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வங்கி பாத்துன்னு சொல்கிற கத்திரிக்காய் சாதம் தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்காக ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு 4 காஷ்மீரி ரெட் சில்லி அதுவும் எடுத்துருக்கேங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் வெள்ளை எள் எடுத்துருக்கேன், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, அடுத்து பார்த்திங்கன்னா 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததை ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். ஒரு 2 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி எடுக்கலாங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி தண்ணியை கரைச்சி அதில் சேர்க்குறேங்க. சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி எடுக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி ஆற விட்டு எடுத்து வச்சுருக்கிற சாதத்தோடு சேர்த்து கலந்து எடுத்தோம்னா சூப்பரான வங்கி பாத் ரெடிங்க. அடுத்து வெரைட்டி ரைஸ் எந்த காம்போவில் செஞ்சாலுமே பார்த்திங்கன்னா அதில் கண்டிப்பாக தயிர் சாதமும் கொஞ்சம் இருக்கும். ஸோ இஞ்சி, பச்சை மிளகாலாம் போட்டு பெருங்காயம் போட்டு தாளித்து தயிர் சாதமும் கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தேங்க. இந்த ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இன்றைக்கி வாழைக்காய் வறுத்துருந்தேன். இப்போ நம்ம வீட்டோட லன்ச் மெனு ரொம்பவுமே சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இன்றைக்கி லன்ச் மெனுவில் நல்ல டேஸ்டியான புதினா சாதம், அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சாதம், தயிர் சாதம், வாழைக்காய் வறுவல், அடுத்து வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி கொஞ்சம் செஞ்சுருந்தேங்க, வத்தல். இதுதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டோட லன்ச் மெனு. இந்த டேஸ்டியான லன்ச் காம்போ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.